இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பையன் பண்ண பெரிய தப்பு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது, அவனுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு அவனுக்காக நீ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்க. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல கர்ணா. என்ன நீங்க வேற? இல்ல கர்ணா, என் கூட பிறந்த பொறுப்பு கூட இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா நீ, நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல. என்ன காணி அவனை நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? நீ வா கர்ணா, சாப்பிட்டு பேசிக்கலாம். ஆமா கர்ணா, வா வந்து சாப்பிடு. போங்க, நான் வரேன். போங்க. கர்ணா, அந்த ஒத்த பொம்பளை நம்ம எல்லார் கண்ணிலையும் விரல விட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஆன்லைன்லயே வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணமானவளை நான் பழி வாங்காம விட மாட்டேன். என்னங்க? யாருங்க அது உங்ககிட்ட இருந்து 20 லட்சம் புடுங்கினது? ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இல்லங்க, எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருந்திருந்தா உங்ககிட்ட மல்லு கட்டி காசு வாங்கிட்டு போயிருப்பா. அவ மட்டும் என் கண்ணுல படட்டும், ஒன்னே இல்லைன்னு பண்ணிடுறேன். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். தெரிஞ்ச பொண்ணா? அதான் அன்னைக்கு அப்பாவுக்கு மாத்திரை டெலிவரி பண்ண வந்தால, அவளே தான். ஓ, அந்த பொண்ணா? அன்னைக்கே இங்க வச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்கினா சரியான ஆளுகிட்ட தான் போய் மாட்டிருக்கான். பொண்ணா அவ? சரியான பஜாரியா இருப்ப போல இருக்கு. அவளை என்ன சும்மாவா விட்டீங்க? விஸ்வா இதுல சம்பந்தப்பட்டதுனால பிரச்சனை வேணும்னு ஒதுங்கிட்டோம். இல்லன்னா நடந்திருக்கிறதே வேற. ஆமா ஆமா, இல்லன்னா அப்படி கிழிச்சு தள்ளி இருப்ப பாரு. எங்க போயிட போறா? இங்கதான் எங்கேயாச்சும் போய் வீடு வீடா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா என் கையில மாட்டுவா. அப்ப பாத்துக்கிறேன். சார், சொல்லுமா, என்ன விஷயம்? சார், இன்னைக்கு ரைடு எடுத்துட்டு இருக்கிறப்போ என்னோட ஐடி திடீர்னு பிளாக் ஆயிடுச்சு. உன் நேம் என்னம்மா? இந்து. ஓ, நீதான் அந்த இந்துவா? நானே உன்னை ஆபீஸ்க்கு வர சொல்லலாம்னு இருந்தேன். என்னாச்சு சார்? ஏதாவது ப்ராப்ளமா? இனிமே நீ உன்னோட பைக் கேப் ஐடியை யூஸ் பண்ண முடியாது. நீ எங்க கம்பெனி ஆப்பை மிஸ்யூஸ் பண்றேன்னு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சார். புரியலையா? நாங்க உங்கள மாதிரி ஆளுங்களை போட்டு கம்பெனி நடத்தினா நீ உனக்கு கீழே 4-5 பசங்களை சேர்த்துக்கிட்டு எங்க கம்பெனி ஆப்பை வச்சு நீ தனியா ஒரு கம்பெனி நடத்துற. அப்போ நாங்க எதுக்கு இருக்கிறோம்? சார், நான் ஏதோ தப்பா பண்ணலையே சார். அவங்க எல்லாரையும் நம்ம கம்பெனிக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். அது ரெஃபரல்ல தானே சார் வரும். அவங்க நம்ம கம்பெனி ஆப்ல தானே தினமும் ரைடு எடுக்கிறாங்க. இதுல வர கமிஷன் எல்லாம் கம்பெனிக்கு தானே சார் வருது. அப்போ அது எப்படி சார் மிஸ்யூஸ்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் முடியாதுமா. உன்னோட ஐடி பிளாக் பண்ணதுதான். இனிமேல் இங்க உனக்கு வேலை இல்லை, நீ கிளம்பலாம். சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். கிளம்புமா, என் டைமை வேஸ்ட் பண்ணாத. சரி சார், நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லா தானே போகுது. ஏன்டா அந்த கண்ணை கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியுற? இதெல்லாம் இன்னைக்கோ தலையை சுத்தி தூக்கி போட சொன்னல. நம்மளை பார்த்து இந்த ஊரே பயப்படுது. நம்ம தொழிலுக்கு இந்த பயம் இருந்தாலே போதும்டா. அப்புறம் எதுக்குடா இதெல்லாம்? நம்மளை திரும்பவும் எந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்கு பாத்தியா? இது தொழிலுக்கு இல்லப்பா. நீங்க நீக்காம மிச்சம் வச்சிருக்கீங்கல்ல, எச்சம் ஒண்ணு, அந்த கணக்கை தீர்க்கிறதுக்கு. அதனால் வரைக்கும் என்னால இதை விட முடியும். அது நடந்து இத்தனை வருஷம் ஆகியுமா உன் மனசு மாறல? எப்படிப்பா மறக்க முடியும்? அது எல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. 20 வருஷமா அந்த உசர காவு வாங்கத்தான் கையில் இந்த துப்பாக்கியோட அந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். பழி வாங்குற எண்ணம் எங்க போய் முடியும்னு என்ன பார்த்துமா உனக்கு புரியல? இங்க பாருடா, என் நிலைமையை பாரு. எந்திரிக்க கூட தெப்பு இல்லாம எப்படி இருக்கேன்னு பாருடா. என்ன பார்த்து கூட
என்ன பண்றீங்க? வேணாண்டா, விட்டுரு. என் அனுபவத்துல இருந்து சொல்றேன், இத பட்டாது. அந்த துப்பாக்கி இருக்க போய்த்தானே என் பேரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. கர்ணான்னு ஒருத்த குறுக்க இருந்து காப்பாத்துனதுனால தானே எல்லாம் சரியா போச்சு. உன்னை பெத்தவனத்தான் அது பாதிச்சதுன்னா நீ பெத்த பிள்ளையோட வாழ்க்கையையும் அது பாதிச்சிருக்கூடா. வேணாண்டா, வேணாம். அதை தூக்கி போட்டுறா. அது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுடா. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. 20 வருஷமா வெறி கொண்டு காத்துட்டு இருக்கேன். சும்மாலாம் தூக்கி போட்டுற முடியாது. ஹலோ சித்ரா, நான் உங்க வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன். உன்னோட ஹால் டிக்கெட்டும் புக்கும் என் கிட்ட தான் இருக்கு. கீழே வந்து வாங்கிக்க. ஐயோ அக்கா, என்னால வெளியில வர முடியாதுக்கா. நான் வெளியில வந்தா மாட்டிப்பேன். அப்ப என்ன பண்றது? புக் இல்லாம எக்ஸாமுக்கு எப்படி படிப்ப? அக்கா அக்கா, எப்படியாச்சும் உள்ள வந்து கொடுக்க முடியுமாக்கா? உள்ள வரணுமா? நான் எப்படி உள்ள வருது? அக்கா, பின்னாடி சுவரேறி குதிச்சு வந்துருங்கக்கா. நான் வந்து புக்கு வாங்கிக்கிறேன். நல்ல கதையா இருக்கே. நான் உள்ள வந்து திருட்டு பட்டம் வாங்குறதுக்கா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் நடக்காதுக்கா. நான் கிச்சன் பின் கதவு திறந்து வச்சிருக்கேன். நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கணுமா? அப்படி சொல்லாதீங்கக்கா. எனக்காக கொஞ்சம் வாங்க ப்ளீஸ்க்கா. ப்ளீஸ் வாங்கக்கா. ப்ளீஸ்க்கா வாங்கக்கா, ப்ளீஸ். சரி, நான் வரேன். தேங்க்ஸ்க்கா, வாங்க. கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். எப்படி தூங்குறான் பாரு. அப்படியே உன்னை விட்டணும். என்னடா தூக்கத்துல கூட ஆடுற? அப்படியே போட்டுருவேன் பாத்துக்க. ஆமா, அன்னைக்கு என்ன சொன்ன? ஏன் மூஞ்சில கறி பூசுவேன்னு சொன்னல? இன்னைக்கு உன் முகத்துல கறியை பூசுறேன்.